ගරු කිට්නන් සෙල්වරාජ් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 9ක් කාලයක් ලැබෙනවා. விசேடமாக இன்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி சம்பந்தமான இந்த விசேட கலந்துரையாடலிலே இந்த கௌரவத்திற்குரிய மதிப்புக்குரிய சபையிலே எனக்கு உரையாற்ற கிடைத்தமைக்கு சபைக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, இந்த சபையிலே எதிர்க்கட்சியினர் அதாவது அவர்களுடைய உரையை அவதானிக்கின்ற பொழுது தாங்கள் கடந்த காலத்தில் ஆட்சி செய்த அந்த ஆட்சியின் வரலாற்றை சுயவிமர்சனமாகவே முன்வைத்தார்கள். அதாவது தாங்கள் கடந்த காலத்திலே இந்த நிறுவனங்களை வங்குரோத்தடை செய்தோம். இந்த வங்குரோத்தடைந்த செய்த நிறுவனங்களில் பிரதான நிறுவனமாக இருப்பது கூட்டுறவு, அதாவது மொத்த விற்பனை நிலையம் அல்லது சத்தோச நிறுவனங்கள் அல்லது இந்த வணிகத்துறையை நலிவடைய செய்த நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு வினயமான விண்ணப்பத்தை செய்கின்றோம். இதனை நீங்களாவது கட்டியெழுப்புங்கள் என்று அந்த வர்த்தக வாணிப இந்த விடயத்தை, இந்த அமைச்சை, இந்த துறை கட்டியெழுப்புவதற்கு தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம், தயாராக இருக்கின்றோம். எனவே மீண்டும் ஒரு முறை சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவம் செய்து இந்த நாட்காலிகளை காலியாக வைத்திருக்கும் எதிரணியினருக்கு மீண்டும் ஒரு முறை சுய விமர்சனம் செய்து கொள்வதற்கான தருணம் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, நான் ஏனைய அதாவது விடயங்களை பற்றி பேசுவதை விட நான் மலையகத்தை தோற்றப்புறங்களை பிரதிநிதித்துவம் செய்கின்றவன் என்ற அடிப்படையிலே என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் விசேஷமாக கடந்த காலங்களில் கூட்டுறவு சங்கத்தினூடாகவே அநேகமான வேலைகளை செய்து கொண்டார்கள். அதாவது கடன் பெறுவது, உற்பத்தியை விற்பது, அதனோடு இணைந்து தங்களுடைய சுயதொழில் திட்டமான கமத்தொழில் மற்றும் கால்நடை இந்த துறைகளில் ஈடுபடுவதற்கு கூட்டுறவு சங்கங்கள் வசதியாக இருந்தன, அதற்கு ஏற்புடையதாக இருந்தன கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே. ஆனால் 1930ஆம் ஆண்டு இந்த கூட்டுறவு சங்க நடைமுறை இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்டதினூடாக நாம் அனைவருக்கும் தெரியும், விசேஷமாக தோட்டப்புறங்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அநேகமான தோட்ட தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய மரக்கரை விவசாயிகளுக்கும் பண்ணை விவசாயிகளுக்கும் அது பேருதவியாக இருந்தது கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே. ஆனால் அந்த 1930ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டுறவு சங்கத்தை 13வது திருத்த சட்டத்தினூடாக ஒன்றிணைத்து மாகாண துறையின் கீழ், மாகாண சபையின் கீழ் இது கொண்டு வந்து அந்த மாகாணத்தில் உள்ள மக்களுக்கான சேவைகளை செய்வதற்கு ஏதுவான ஒரு நிறுவனமாக மாற்றி அமைத்தது. நான் நினைக்கின்ற இந்த இடத்திலே கௌரவத்திற்குரிய ரவி கருணாநாயக்க அவர்கள் இந்தியா என்று கூறினார். மிகவும் போற்றத்தக்கது. ஏன், இந்தியாவுக்கும் பாரிய பொறுப்பை ஏற்படுத்தி தந்ததுதான் அந்த 13வது திருத்த சட்டம். அவ்வாறு இலங்கையின் நலனில் விசேஷமாக சிறுபான்மை தமிழர்களுக்கும் அல்லது தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுக்கும் ஏதுவான சில நல்ல நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வதற்காக 13வது திருத்த சட்டத்தை அதற்குள் இணைத்திருந்தால், அதாவது மாகாண சபைகளுக்கு இந்த சட்டங்களை வழங்கி இருந்தால், நாம் அனைவருக்கும் தெரியும், நான் பிரதிநிதித்துவம் செய்வது பதுளை மாவட்டம், உவா மாகாணத்திலே கடந்த காலங்களிலே அதாவது கூட்டுறவு அமைச்சுக்கு பொறுப்பானவராக இருந்தவர் நான் நினைக்கின்றேன் செந்தில் தொண்டமானவர்கள். ஆனால் விசேஷமாக பதுளை மாவட்டத்திலே தோட்ட வீடமைப்பு கூட்டுறவு சங்கங்கள் 63 இருக்கின்றன. தோட்ட வீடமைப்பு கூட்டுறவு சங்கங்கள் 63 இருக்கின்றன. தோட்டப்புற விற்பனை கடை தொகுதி சங்கங்கள் இருக்கின்றன 3. கூட்டுறவு கடை சங்கம் இருக்கின்றன 6. இவ்வாறு இருக்கின்ற பொழுது, அதாவது செந்தில் தொண்டமானவர்கள் பிரதிநிதித்துவம் செய்த அந்த அமைச்சினூடாக, அந்த பொறுப்பினூடாக அவர் தோட்டப்புறங்களை இணைக்கின்ற, தோட்டப்புறங்களுக்கு சேவை செய்கின்ற அந்த நிறுவனங்களை நட்டப்படுத்தி இருக்கின்றார் என்பதை இந்த கௌரவ சபையிலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அவ்வாறாக இருக்குமாக இருந்தால் நான்
அதாவது வசிக்கின்ற பூனாகலை தோட்டத்தை அண்மித்த அந்த பிரதேசங்களிலே ஒன்று பூனாகலை ULG பிரிவிலே ஒரு கூட்டுறவு சங்க கடை இருக்கின்றது. அதாவது LLG பிரிவிலே இன்னொரு கூட்டுறவு சங்க கடை இருக்கின்றது. பக்கத்தில் இருக்கின்ற அம்பிட்டிகந்தை தோட்டத்திலே கூட்டுறவு சங்க கடை இருக்கின்றன. இவை அனைத்தும் கடந்த காலத்திலே இல்லாதொழிக்கப்பட்டு தூர்ந்த நிலையில் இருக்கப்படுகின்றன. ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் பூனாகலை ULG தோட்டத்தில் உள்ள கூட்டுறவு சங்க கடை மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டு எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி திறப்பதற்கான ஏதுவான அனைத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. தோழர் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களின் ஆட்சியில் கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, எனவே கடந்த காலத்தில் ஏழை மக்களுக்கு அதாவது உதவிகளை புரிவதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்ட அந்த கூட்டுறவு சங்கங்களை நலிவடைவை செய்த, விசேஷமாக ஊவா மாகாணத்திலே இருந்த செந்தில் தொண்டமான் போன்றோருக்கு அதாவது இந்த உயரிய சபையிலிருந்து தண்டனை கூட வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவ்வாறு அந்த ஊவா மாகாணத்தின் கடந்த காலத்தில் முதல்வராக இருந்தவர் தான் இந்த சபையில் எதிர்க்கட்சியில் இருக்கும் சாமர சம்பத் தசநாயக் அவர்களும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றார். எதிர்வரும் காலத்தில் தோட்டப்புறங்களில் உள்ள கூட்டுறவு சங்கங்களை நலிவடவை செய்வதற்கு அதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுத்த அந்த சூத்திரதாரிகளுக்கு எதிர்காலத்தில் இந்த அரசாங்கம் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்கள், இன்று நலிவடைந்த நிலைமையில் இருக்கின்ற இந்த கூட்டுறவு சங்கங்களை அதாவது அபிவிருத்தி செய்து அதனூடாக தோட்டப்புறங்களில் இருக்கின்ற அதனோடு விசேஷமாக மலையக தமிழர்களுக்கு நல்ல ஒரு சாதாரண விலையுடனான சாதாரண உதவித்தொகைகளை வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் கட்டி எழுப்புவதற்கு அதற்கு ஏற்புடைய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தயாராக இருக்கின்ற நிலத்தில் நாம் அனைவருக்கும் தெரியும், எதிர்க்கட்சியினரின் அந்த சுய விமர்சனமோ எதிர்க்கட்சியினரின் கூக்குரலோ அல்லது எதிர்க்கட்சியினரின் ஆவேசமான எதிர்ப்பலையோ அல்லது எதிர்ப்போ எவ்விதத்திலும் சாதாரணமாக அமையாது என்பதை கூறிக்கொண்டு எனக்கு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுத்த இந்த உயரிய சபைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.